ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ஒரு ட்ரெண்டியான ஆரி ஒர்க் ப்ளவுஸோட ஃபுல் ஆரி ஒர்க் டியூட்டோரியல் தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸ்லீவ் மார்க்கிங் எப்படி பண்ணணுங்கிறதும் நான் ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது வந்து பாட் நெக் வச்சு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பேட்டர்னில் வந்து மேலே பஃப் வந்துடும், கீழே மட்டும்தான் ஒர்க் போட போகிறோம். அந்த ஒர்க் போட பிளேஸ் வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபுல் ஸ்லீவுமே நான் 11 இன்ச் டிஸ்டன்ஸ் வச்சுருக்கேன். 11 இன்ச் டிஸ்டன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா கீழே வந்து ஆரி ஒர்க் போடுறதுக்கு 5 இன்ச் டிஸ்டன்ஸ் தேவை. 5 இன்ச்சில் வந்து ஹேண்ட் வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிவிட்டு மேலே 1/2 இன்ச் அண்ட் கீழே 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து விட்டுருங்க. சப்போஸ் 10 இன்ச் வைக்கிறீங்க அப்படின்னா கீழே வந்து ஆரி ஒர்க் போடுறதுக்கு 4 இன்ச்சும் மேலே பஃபுக்கு வந்து 6 இன்ச்சும் தேவை. இந்த மாதிரி தான் மார்க் பண்ணிட்டு நம்ம ஸ்லீவுக்கு வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லா ப்ளவுஸுமே ஸ்டார்ட் பண்ணும்போது செயின் ஸ்டிச் நம்ம 3 லைன் போட்டுட்டு தான் ஆரம்பிப்போம். அதே மாதிரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் அதுக்கு அடுத்தது சுகர் பீடில் 1 லைன் போட்டிருக்கேன், மேலேயும் சுகர் பீடில் 1 லைன் போட்டிருக்கேன். அதாவது நான் கீழே என்ன ஒர்க் கொடுத்துருக்கனோ அதே ஒர்க்கை தான் நான் மேலேயும் கொடுக்க போகிறேன். அதனால் கீழே உள்ள ஒர்க்கை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து டியூப் பீட் யூஸ் பண்ணி ஜிக்ஸாக்காக போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு டியூப் பீட் எடுத்துக்கோங்க, ஒரு குட்டி லாக் போட்டுட்டு திரும்ப டியூப் பீட் போட்டு ஒரு லாக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. திரும்ப இந்த ஜிக்ஸாக்கு மேலே ஒரு சுகர் பீடில் ஒரு லைன் போடுறோம். சுகர் பீட் வந்து யூஸ் பண்ணும்போது எப்போதும் 2 போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் டியூப் பீட் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம்ல, அந்த ஒவ்வொரு கேப்லேயுமே ஒரு சுகர் பீடை எண்ணாட் போட்டு முடிச்சுக்கிறோம். எல்லா கேப்லேயுமே இந்த மாதிரி சுகர் பீட் ஒன்றா போட்டு ஒரு எண்ணாட் போட்டு முடிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் ஸ்கேலில் வந்து 1 இன்ச் கேப்பில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கீழே வந்து ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. எதனால அப்படின்னா நான் வந்து அதில் வந்து ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறேன். திலகம் ஷேப் கோல்டு கலர் ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து நான் எடுத்திருக்கேன். எங்கெல்லாம் மார்க் பண்ணுமோ அந்த இடத்துல B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டோனை வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக க்ளூ பெனில் க்ளூவை வந்து நான் எடுத்துகிட்டு ஸ்டோன் வந்து ஃபிட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி எல்லா ஆரி மெட்டீரியல்ஸுமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி ஆரி ஒர்க் ஆன்லைன் கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. ஃபுல் டீட்டெயில் வீடியோவாக தான் இருக்கும் எல்லாமே. இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டோன்ஸை சுற்றி சுகர் பீட் வந்து 2 நான் வந்து போட்டுக்க போகிறேன். அந்த ஸ்டோன்ஸை சுற்றி ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. என்னோட ஆரி ஒர்க் ஆன்லைன் கிளாஸில் வந்து ஒவ்வொரு வீடியோவுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் போட்டிருப்பேன். அதே மாதிரி எல்லா டிப்ஸுமே எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். அதே மாதிரி பேசிக் கிளாஸ் முடிக்கவுமே ஒரு ப்ளவுஸ் போடுறதுக்கான மார்க்கிங், ட்ரேசிங் அண்ட் 1 ப்ளவுஸ் முடிக்கிற வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் பேசிக் கிளாஸே முடிப்பேன். அதுக்கப்புறம் தான் அட்வான்ஸ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி சுகர் பீட் போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. இப்போது இந்த திலகம் ஷேப் ஸ்டோன்ஸ்க்கு கீழே ஒரு பால் பீட் 3 mm அண்ட் 1 சுகர் பீட் யூஸ் பண்ணி ஒரு புட்டா டிசைன் போட்டு எண்ணாட் போட்டுருங்க. திரும்ப 2 ஃபிட்டிங் ஸ்டோனுக்கு நடுவில் உள்ள கேப்பில் ஒரு 3 mm பால் பீட் அண்ட் 1 சுகர் பீட் யூஸ் பண்ணி புட்டா டிசைன் போட்டு எண்ணாட் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு சீக்வன்ஸ் அண்ட் ஒயிட் வீட் பீட் 3 mm வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த புட்டா டிசைனுக்கு மேலே ஒரு சீக்வன்ஸ் அண்ட் ஒயிட் வீட் பீட் எடுத்துட்டு ஒரு லாக் போட்டுக்கோங்க. திரும்ப கிராஸாக ஒரு சீக்வன்ஸ் அண்ட் ஒயிட் வீட் பீட் எடுத்துட்டு இன்னொரு லாக் போட்டுக்கோங்க. திரும்ப சென்டரில் ஒரு பெரிய ஸ்டிச் போட்டு ஒரு லாக் போட்டு ஒரு சீக்வன்ஸ் அண்ட் ஒயிட் வீட் போட்டு முடிச்சுக்கோங்க. இப்போ இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, திலகம் ஃபிட்டிங் ஸ்டோன் இருக்குதுல்ல, அதுக்கு கீழே ஒரு புட்டா டிசைன் மாதிரி இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சுகர் பீட் அண்ட் பால் பீட் எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஒரு கர்வ் டிசைன் மாதிரி வரும். அதனால 2 சுகர் பீடாக போட்டு ஒரு பால் பீட் 3 mm அண்ட் 1 சுகர் பீட் போட்டு எண்ணாட் போட்டு முடிச்சுக்கோங்க. நான் பண்ணுற டிசைன்லேயே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரைட் சைடில் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட்லேயும் இதே மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஒர்க் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கீழே எந்த ஒர்க் போட்டிருக்கோமோ அதே ஒர்க்கை தான் நம்ம வந்து மேலே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். ஃபுல்லாக மேலேயும் கீழேயும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நடுவில் வந்து புட்டா டிசைன் வந்து போட போகிறோம். அதுக்கு 1 இன்ச் கேப்பில் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஹைட் வந்து 1 இன்ச் வச்சுருக்கேன். அதே மாதிரி அகலம் வந்து 2 இன்ச்சுக்கு வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு புட்டா டிசைன் வந்து போடலாம். இந்த புட்டா டிசைன் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். பால் பீட் 3 mm வந்து 3 தான் எடுத்திருக்கேன். பார்த்துக்கோங்க இந்த புட்டா டிசைன் எப்படி போடுறேன்ட்டு. இந்த மாதிரி எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. இந்த கேப்பில் ஃபுல்லாக இந்த புட்டா டிசைன் தான் யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இந்த ஃபுல் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு இதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இதுதான் இதோட ஃபைனல் லுக். இந்த மாதிரி நீங்களும் ஒர்க் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட ஆன்லைன் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா கஸ்டமைஸ் பண்ணி வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.